நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்துடைய வெற்றி விழா தான் இப்போ உங்களெல்லாம் கூட்டு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக இந்த படத்துடைய டைரக்டரு, ஹீரோ, ப்ரொடியூசர் அனைத்துமே இப்போ தெளிவாக பேசுவார். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு இங்கே மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து இங்கே சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருக்காரு. அது அவருக்கு நான் ஒரு எங்கள் சங்க சார்பாக வாழ்த்து சொல்லிக்கிறேன். இன்னொன்று சொல்லணும்னா, இந்த படம் அடுத்த கட்ட நவருக்கு வந்துருக்குன்னா அதுக்கு இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அதில் வந்துருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர் சரி சார். இவங்க எங்கள் சகோதரர் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக உண்மையுமே மனசார நான் வாழ்த்துறேன். தொடர்ந்து எங்கள் சங்க சார்பாக இவர் தான் படத்தை பண்ணுவார். வேறு எங்கே ஏமாந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுக்க மாட்டோம். இவர் மூலிமா எவ்வளவு இதாக இருந்தாலும் இப்போ இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் என்னோட சகோதரருக்கு வணக்கத்தை சொல்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை வெற்றி விழா ஆக்குனது நீங்கள் தான் ஆக்கி கொண்டாந்து வச்சிருக்கீங்க. யார் நீங்கள்? இவங்க என் கூட உள்ளவங்க. நீங்கள் தான் பத்திரிகையாளர். நீங்கள் தான் இந்த படத்தை ப்ரெஸ் ஷோலாம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லி சூப்பராக அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை போஸ்டப் பண்ணி நீங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப உங்களை சாஸ்திரமாக அந்த இதுக்கு உணர்வை நான் பயிர்ந்துக்கிறேன். சொல்ல எனக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் புதுசு சினிமாவுக்கு முதல் புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும். எனக்கு யார் இன்ட்ரெஸ்ட்னா கமலஹாசன் சார், விக்ரம் சார், இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும். அந்த ஒரு ஆசை மட்டும் தான். மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. இப்பயும் இங்கேயும் என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு டான்ஸ் போடணும்னு சொல்லி நான் போடுவேன். யார் போடுவாங்களா, யாரை போனாலும் கம்பேர் பண்ணா நான் போட மாட்டேன். நான் போடுவேன். எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கக்கூடாதுங்கிற நான் ரொம்ப அங்கபாவமாக இருப்பேன். அந்த அளவுக்கு நடிப்பை கொடுப்பேன். நான் யாராலையும் முடியாத செய்யறதுக்கு நான் ரெடி. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்புல அரக்கம் இல்லை. அரக்கங்கிறதுக்கு மேல ஏதாவது கண்டுபிடிக்குமா, அந்த அது நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன். இதுதான் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்பி தான் அந்த படம் எடுக்க வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதெல்லாம் பேச வரல. இந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. படம் நல்லபடியாக வந்துருச்சு. மக்கள் ஒருத்தரை ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நேராக இந்த படத்தை கொண்டாந்து காட்டினா போதும், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஓட்டை எப்படி எட்டி பார்ப்போம்ல, எப்படி அதே மாதிரி தான் அந்த படம். அங்கே மேக்கப்பு அது இது எதுவுமே இருக்காது. அங்கே எதார்த்தம் அப்படியே இருக்கும். அது பார்த்தனா ரைட்டு, இதை பார்த்தனா ஆஹா இந்த வீட்டில் இவ்வளோ, அதனால தான் அவங்க அப்படி இருக்காரா, இதனால தான் இப்படி இருக்கா, அதனால தான் பொண்ணு ஓடிச்சா, இப்படி இருக்கும். எல்லாமே அங்கே நடக்கிறது அப்படியே பக்கத்தில் ஓட்டையை போட்டு பார்ப்போம் பாருங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப எல்லாம் இருக்குதோ அதான் அந்த படம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம். ஒரு யதார்த்தம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 12 நிமிஷம் இந்த படம் இருந்துச்சு. அந்த படம் இங்கு மிருகங்களோட பார்ட் 2 அது அந்த படத்தை நான் வெளியில. நான் இங்கு மிருகங்கள் வாழும் படத்தை நான் வெளியிட்டேன். ஏன்னா அது என்னோட எஸ் அஸ்வின்குமார்னு ஒரு டைரக்டர், அதில் முன்னாள் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் அந்த படத்தை எடுத்தார். அதை எடுத்து அந்த படத்தை நான் ட்ரிம் பண்ணு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதை 2-3 பேர், நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, பெரிய ஜாம்பவான்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இந்த படத்தை இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது, நீங்கள் கஷ்டப்பட்ட காசும் பேரும், நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பும் பேருன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்போ நான் அவ்வளோ நம்பினேன் இந்த டைரக்டரை. அப்போ அவர் கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் படத்தை கட் பண்ணணும்னு எவனுக்கு அறிவு கிடையாது. நான் மஞ்சள் பை தூக்கிட்டு வரல, நான் ஊர்லேருந்து மஞ்சள் பை தூக்கிட்டு வரல, எல்லாம் எனக்கு யார் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல, அவர் சொல்கிறதே தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் போட்ட காசு எடுக்கணுமே. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பேசாமல் நீங்கள் போட்ட காசு எடுப்பேன்னு சொல்லி நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். என்ன சசி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, போட்ட காசு எப்படி நான் எடுக்கிறது, ஐயோ அப்படின்னா சசி இப்படியே சொல்லியிருந்தீங்க, நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். சசி சார் என்ன சார் புரியல, என்ன சார் புரியல அப்படின்னாரு. புரியல என்ன இது மட்டும் உங்களுக்கு புரியலையா? அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன இப்படி சொல்கிறாரு அவனோட. அப்போ நான் ஏற்கனவே ஈரோடு, கரூர், இதுலேருந்து 2 ப்ரொடியூசர் வந்தாங்க. சொன்னார் இதுக்கு ஆதாரம் இருக்கு, என்கிட்ட பென்ட்ரைவ்ல ஆதாரம் இருக்கு. இல்லை பணம் எடுக்கிற போட்ட படம் எடுக்க நான் ரேஷன் பண்ண சொல்லி அப்படியே சொன்னாரு. எல்லாம் கேட்டுங்க, பென்ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன், பென்ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன். இப்போ கூட 10 பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். யாரு கேட்டாலும் எந்த உலகத்தை கேட்டாலும் கொடுப்பேன். அவர் போய் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன்,
இந்த மாதிரி வந்து நான் அவரை வந்து எப்படி அவர்கிட்ட பழகினேன்னா, சகோதரனுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் மாதிரி தான் அவர்கிட்ட பழகினேன். அவங்க குடும்பத்துக்கு போகிறது, அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறது போகிறது, அவர் கேட்கறதுக்கு அவருக்கு அத்தனை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ பணம். நான் கூட சாதா ஃபோன் தான் வச்சுருக்கேன், அவர் ஐஃபோன் வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் நான் சாதா ஃபோன் வச்சுருக்கேன், அவர் ஐஃபோன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் போய் நல்லது கெட்டது பகிர்ந்துக்கிறது நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் தலைவர் கூப்பிட்டு கேட்டப்ப அவருக்கு நான் 36 நாள் வேலை பார்த்தேன், 36,000 ரூபா தான் அவர் கையில் கொடுத்தாரு, ஒரு 1000 ரூபா மணிக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லி பெரியமான போய் சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா இப்படி இருக்கான். சரி அது பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி சொன்னாலும் என்ன சார் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் படமே எடுக்க வந்துடும். இல்லை சார், நான் ஏற்கனவே வந்து ஈரோடுலேருந்து கரூர்லேருந்து 2 ப்ரொடியூசர் வந்து கேட்டாங்க, 50 லட்ச ரூபா பணம் போட்டால் நீ 60 லட்ச ரூபா பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர்கிட்ட என்னம்மா சொன்னேன், அவர் சரி சொல்கிறார். நான் என்ன சொன்னேன், சார் 50 லட்ச ரூபா சினிமாலாம் வந்து 50 லட்ச ரூபா போட்டால் எடுக்க முடியாது சார், போட்ட பணம் எடுக்கணும்னா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ என்னடா அது, போட்ட பணத்தை எடுக்க அப்போ வராது பேர் தான் ப்ரொடியூசரா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் முட்டாளா இல்லை அவரு என்ன முட்டாளா ஆக்கிட்டாரா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. என்னடா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. சரி ட்ரிம் பண்ண சொல்லி கேட்டேன், அவர் முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரிம் பண்ணலன்னா இந்த போட்ட காசை நீ இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம படத்துல அவ்வளோ இங்கு முருகன் படத்துல வந்து அவரு நானு என் படத்தை விடுங்க அவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாம் உழைச்சிருக்கோம். எல்லாரோட உழைப்பும் அது இருக்கு. அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்டா போயிடும் சசி, அதனால அந்த படத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுவோம், வாய்ப்பே இல்லை சார். அப்படி மீறி நீங்க ட்ரிம் பண்ணுறதா இருந்தா இந்த படத்தை வந்து நீங்க பண்ணிக்கீங்க, என் பேரை போடாதீங்க, என் பேரை எடுத்துருங்க, நீங்க உங்க பேரை போடுங்க. உங்களுக்கு கூட உங்களுக்கு அறிவுரை சொன்னா பாருங்க, முட்டை அறிவாளிங்க, அவனுக்கு பேரை போட்டுருங்க. அந்த அறிவாளி சொன்னது யாருன்னு சொன்னாக்க அது பயங்கர தப்பாயிரும். ஏன்னா அவரை சொன்னாக்க அவருக்கு எதிர்காலமே வேஸ்டா போயிடும். ஏன்னா அவர் சொன்ன வேடைங்க, அதை நான் அதை எனக்கு தேவையில்லை. அவர் சொன்ன அப்படியே ஒரு வேடை யூஸ் பண்ணாரு, அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ட்ரிம் பண்ண எடிட்டரில் போகிறேன். எடிட்டரில் போய் சார் இது மாதிரி நான் ட்ரிம் பண்ண வந்திருக்கேன், இது மாதிரி ட்ரிம் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட எதுவும் பேசினாரா? சார் டைரக்டர் ஃபோன் பண்ணார் சார், அவர் வராத ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க, ஆனால் என் பேரை தூக்கிடுங்க அப்படின்னு டைரக்டரை எடிட்டரை வந்து டைரக்டர் சொல்லிட்டார். அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன். நானும் என்னோட சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா, கவிமணி வினோ, இவங்க என்னோட ரிலேட்டிவ் மூலியமாக எனக்கு பழக்கம். இவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறேன். கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கேட்குறேன், இந்த மாதிரி என்னன்னு கேட்குறேன். கேட்டோன்னா அவங்க சொல்கிறார், எடிட்டர் சொல்கிறாரு, சார் எல்லாம் பண்ணித்தர சொல்லிட்டாரு டைரக்டர் அப்படின்ட்டாரு. திருப்பியும் அவர் ஃபோன் பண்ணுறாரு, இது பண்ணிட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணுறாரு யார் டைரக்டர். ஃபோன் பண்ணி சார் என் பேரை தூக்கிட்டு அவுட்டு கொடுங்க சார் அப்படின்றார். எடிட்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், டைரக்டர் பேரை யார் பேரை போடுறது, யாராவது இந்த படத்துக்கு நான் தான் உழைச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டேன், சரி என் பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஜான்னு போட்டேன். போட்டுட்டு அந்த படத்தை அவுட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். நான் அதுக்கப்புறம் போனேன் பாருங்க, திருப்பி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அங்க அடிச்சாங்க பாருங்க என்ன அடிய. ஒவ்வொரு ஏவிஎம் ஸ்டுடியோல அப்படி அழுங்க, இறக்கமே வரலங்க ஏவிஎம் ஸ்டுடியோ ஓனருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே முழுசா அட்வான்ஸா வேலை முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டேன். ஒருத்தர் கூட எனக்கு 100 ரூபா தரணும் பெண்டிங் கிடையாது. எல்லாத்துக்கும் இதை வந்து நான் வரப்ப இதெல்லாம் பேசக்கூடாது, இதை மட்டும் பண்ணியிருப்பேனா சத்தியமா சொல்றேங்க. ஏன்னா நீங்க யார் தெரியுமா, நீங்க தான் உலகத்தினோட பவர்ஃபுல் ஆயுதம். யாருன்னா உண்மையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி பத்திரிகையாளர் மட்டும்தான். ஏன்னா இதை எங்கேயுமே என்னோட வழியவோ என்னோட இதை வந்து யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது. அதனாலதான் எமோஷனலா நான் சொல்றேன். நான் இறந்துருந்தா இந்நேரம் ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். ஓப்பனா சொல்றேன், நான் இறந்துருந்தேன்னா 6 மாசம் ஆயிருக்குங்க. நான் வந்து இவங்களை குறை சொல்லணும் அவங்களை குறை சொல்லீங்க பிளான் பண்ணி நான் உட்கார்லங்க. என்னோட வழி அதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போட்டிருக்கு பாருங்க, அது இந்த இடத்துல போட்டிருக்கோம், ஜானோட விடாமுயற்சியோட வெற்றின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்கேன்னா என்னோட வலிங்க, என்னோட வலி. இப்போ என்னை விட்டீங்கன்னா நான் அழுகுற தண்ணி வந்து இந்த இடத்த ஒப்பிடும், அவ்வளோ வேதனை. என்னோட மனைவி வந்து நான் படிச்சிருக்கப்போ இவர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி விட்டு ஓடிட்டாரு. என்ன இவர் எப்படி நம்ம என்ன விட்டு போனாரு, வெறும் 2 டிப். அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்ங்க ஒரு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆர்டிஸ்ட் வாங்குவாங்க ஒரு படத்துக்கு? ஒரு 5 ஆர்டிஸ்ட் வாங்கலாம், 10 ஆர்டிஸ்ட் வாங்கலாம். 28 ஆர்டிஸ்ட்க்கு என்ற பில் இருக்கு. 28 ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்காங்க, 4 டிபி வாங்கியிருக்காரு. அவ்வளோ ஆர்டிஸ்ட்களையும் ஃபுல்லா இருக்குது. ஏன்னா சரி அதை விட்டுருவோம். இவ்வளோ ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம் வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன 2 டிபி ஆர்டிஸ்ட் கையில் கொடுத்துட்டாரு. இதான் போடுறாங்க, நம்ம போய் தெரியாத போயா அப்படின்ட்டாரு. அந்த 2 டிபி ஆர்டிஸ்ட்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா கூட நான் நிப்பாட்டிருக்கேன். 2 டிபி ஆர்டிஸ்ட்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா வந்து நிற்குது. அப்போ என்னோட உழைப்பை நினைச்சு பாருங்களேன். என் மனைவி வந்து நான் வந்து
வீட்டில் வந்து படுத்திருக்கேன். என்னோட மனைவி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன், நான் நைட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னா என்னை வந்து சரி ஓகே அப்படின்னாங்க. ஏன்னா என்னம்மா சொல்கிறாங்க என் ஒய்ஃபு, இல்லைங்க நைட்டு எமோஷனலே வந்து நீங்கள் படுத்தீங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, இடையில எழுதிச்சு பார்த்தேன், நீங்கள் முண்டிட்டு இருக்கீங்களா, செத்து போயிட்டானா என்னை பார்த்துருக்காங்க. எங்கேயாவது நடக்குமாங்க? நான் தலைவரை சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ சொன்னா பார்த்தீங்களா, எல்லா பக்கமே அது கொடுக்க வேணாம் சொல்லிட்டான். டிஏ பண்ணுறது கொடுக்க வேணாம் சொல்லிட்டான், எடிட்டிங் பண்ண சொன்னான். எல்லாத்தையுமே நான் ஃபோன் பண்ணேன். இந்த இருக்க நேரம் ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது சொல்ல முடியும், நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும், நீ இப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்கல வேறு மாதிரி ஆயிரம் சொன்னா இல்லையா? ஆமாம், ஒரே வார்த்தை தான். நான் அவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு, நீ ஆர்டிஸ்ட் கொடுக்கலையோ டிஏ பண்ணி அவருக்கு ஒப்படைக்கல, அவர் தான் பிடிச்சா அவன் வேலை செய்கிறான், பணத்தை கொடுத்துருக்காரு டிஏட, அப்புறம் ஒன்று எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்கள் பண்ணி பேசுகிறாரு. அதாவது நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கு என்னால் நம்ப முடியலங்க. அதாவது எப்படின்னா, நான் வந்து ஓப்பனாக சொன்னோம்னா, அதாவது என்னை உயிரை பணைய வச்சு நான் நடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் ஒரு சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட பண்ணி எப்படி தட்டிங்கன்னா அது உங்களை தட்டும். ஆனா நான் யாரையுமே தட்டலைங்க. இது வரைக்கும் ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? நான் அதுக்கு அவரை போய் நான் அவரு வேணான்னு போயிட்டாரு. அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பி போய் நான் போய் இடிச்சு வம்பளுக்கு இங்கே வரல. நான் வம்பளுக்குன்னு நினைச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்கு, பக்க அவளுக்கு செல்வாக்கு இருக்கு, 4 இடத்துல போய் சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முடியும் என்ற நியாயம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, எல்லா எவிடன்ஸ் இருக்கு. அவர் எதுவுமே இப்ப நான் இப்ப பேசுறேன்ல, இது எதுவுமே என்ன சம்மந்தம் இல்லாம என்ன போய் சொல்றாரு, சம்மந்தம் இல்லாம போயின்றாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒரு பெரிய டிவில அவர் பென்ட்ரைவ் போட்டு வாய்ஸ்ல போட்டுருவேன். எல்லாமே இருக்கு. நான் கூப்பிட்டேன் இவர் சொன்னதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணி அவரை பிளேம் பண்ணதுக்காக நான் செய்யல. என் போன்ல ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருந்துச்சு. அவர் தவறு பண்ணோன்னே தோண்டி எடுத்துட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என் போன்ல வந்து அந்த போன்ல வந்து ஓப்போல எல்லாரும் ஆல்ரெடி எல்லாம் எப்பொழுதுமே கால் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி போன் அப்ப இவர் செஞ்சுன பேசுற மனசு இவ்வளவு தாயா பிள்ளைய பழகணுமே, நம்பி இவ்வளவு காசை போட்டு செலவு பண்ணுமே, கோடி செலவு பண்ணுமே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, பணம் சார் ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டைரக்டர் கொடுத்துருவார் சார். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஆஃபீஸ் போட்டு, நீங்கள் ஆஃபீஸே போடல, நான் அங்கே வச்சு செஞ்சுக்கிட்டீங்க, ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு ப்ரொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி இடம் விசாரிப்பாங்க. அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார். நான் கலைப்புலி தானு சார், பாவம் லெஜன்ஸ், அவர் பேர் யூஸ் பண்ணி தப்பாக நினச்சி அவர் மன்னிப்பு கேட்டுங்க. அவர் பேசுறது அவர் பேரை சொல்லி கலைப்புலி தானு சார், நான் அவர்கிட்ட கூட யார் இவர் ஒர்க் பண்ணா, யாரு டைரக்டர் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணாருன்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் பேசுறாரு பாருங்க பேச்சு, என்னமோ பெரிய 50 படம் எடுத்து சாதிச்சவர் மாதிரி பேசுறாரு, கொடுத்துட்டு வந்துருவாராம். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளவு பழகின ஆள் இப்படி பேசுறாரு, என்ன செஞ்சு அப்புறம் என்ன சார், நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு சார், நீங்க திருச்சி சார், நீங்க திருச்சி, நீங்க அங்கிருந்து வரணும்ல, உங்களுக்கு சிரமமா இருக்கு, புதுசு சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் சினிமால, அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டுட்டேன், அவர் வேலையை விட்டுட்டான். ஏன்னா 2.5 வருஷமா அவருக்கு மாசம் வீட்டு வாடகை, அவருக்கு சாப்பாடு, அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அவரோட தங்கச்சிக்குள்ள, அவர் தங்கச்சி பொண்ணு இறந்துருச்சு, சூசைட் பண்ணி இறந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தாங்க. அது பிஎல் படிக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான். அந்த பொண்ணு பாவம், ஏதோ குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துருச்சு. அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன். ஆனா அப்பேற்பட்ட நான் என் சகோதரன் மாதிரி, அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி, என் குடும்பம் மாதிரி நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா அவங்க வீட்டில் பழகினங்க. என்ன ஒரே செகண்ட்ல அப்படியே தூக்கி போட்டாருங்க. ஏன் என்ன சசி படத்தை வைக்கணும் சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்க இப்படிதான் கொடுத்துட்டு போவோம், நீங்க தான் பார்த்து பிரிச்சுட்டாரு, டக்குன்னு பிரிச்சுட்டாரு. என்னடா இவ்வளவு தூரம் ஒட்டி பழகினமே, ஒரு செகண்ட்ல நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி, அப்போ கூட நான் கோவப்படல சார். இது வரைக்கும் அவரை நான் வந்து வாடா போடான்னு கூட சொல்ல, ஆனா அவர் எல்லா இடத்துலயும் என்ன வாடா போடா கடா அசிங்கமா திட்டிருக்காரு. இதுக்கு போனோம் பாருங்க. அடுத்த என்ன பண்ணேன், டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பாத்தீங்களா, டெக்னீஷியன்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ண என்ன சொல்றதுனே தெரியலங்க. எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா, போற ஸ்பீட்ல ரிட்டர்ன் வந்துடுவேன், வேகமா போவேன், வேகமா போற ஸ்பீட்ல அடிச்சு வந்து விடுவோம் பாருங்க, டம்முன்னு வந்து விடுவேன். ஏன்னா நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்க. நான் எல்லாத்தையும் பரப்பேட்டா காசு கொடுத்துருக்கேன், ஆனா எல்லா இடத்துலையும் பெண்டிங் வச்சிருக்காரு. கடைசியில வவுச்சர் புக்கு காணாம போச்சு சொல்லிட்டாரு. அதுவும் அவர் சொன்னதும் என் ரெக்கார்டிங் இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன். அவர் தேடி வச்சதை 386 ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா, இதை எனக்கு மனசு வலிங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும். நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க. நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் இங்கே வரல.
நான் ப்ரொடியூசர் கிடையாது, நல்ல நடிகராக வந்தேன். இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்து ஆர்வம் உள்ளவங்க டைரக்டருக்கு வந்து ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே, நான் ஈஸியாக சொல்கிறேன் ஒரு விஷயம், இந்த மாதத்தில் உள்ளதை எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு யாரா டைரக்டர் இருக்கீங்களா, யாரா டைரக்டர் இருக்கீங்களா, யாரா டைரக்டர் இருக்கீங்களா, நல்ல கதை இருக்கா, நல்ல கதை இருக்கா, நல்ல இது இருக்கா, அப்படி இருக்கா, படம் எடுக்க வந்திருக்கேன், என்கிட்ட 50 லட்சம் இருக்கு, 1 கோடி இருக்கு, அதுக்குள்ள யார் கதை வச்சிருக்கா, அப்படி எந்த ப்ரொடியூசருமே கிடையாது சினிமால. டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி அவனை பார்த்து இவனை பார்த்துறான். ஆமா அருமையா வச்சிருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்ட், அருமையா வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நீ அவர்னஸா இருந்துக்கிறான்னு சொன்னது. என்ன மாதிரி முட்டாப்பழம் தெரியலையே, என்ன மாதிரி முட்டாள் தெரியல எனக்கு தான். அப்படி வந்துடுறோமே, வந்துட்டு இது நான் இதை வந்து சிரிச்சின்னு சொல்றதா இல்லை அழுதுன்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா ஏன்னா இது எனக்கு இதனால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. இதனால எனக்கு இப்போ ஒருத்தர் சொன்னாரு, வரப்போ நண்பர் சொன்னாரு, இப்படிலாம் நீங்க போய் பிரஸ் மீட்ல பேசுனீங்கன்னா புதுசா இருக்க வளர்ந்து வர டைரக்டர்ஸ்லாம் அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் திருப்பி அவங்களுக்கு சொல்றேன், அப்பேற்பட்ட டைரக்டருக்கு நான் நடிக்காம இருந்து போயிருவேன். அவ்வளவுதாங்க. நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு நான் ரோட்ல நின்று ஆடுறாமா ஆடிட்டு என் வாழ்க்கையை கழிச்சு போயிடுறேங்க. ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, நான் ஏன் வந்து வந்துக்கிட்டு உண்மையை பேசுறது தெளிவா. நான் இது போய் சொல்றேங்க. நான் ஏன் போய் சொல்றேன், ஏன்னா எனக்கு இந்த தடம் வந்து நான் ஒரு அம்மாவை எப்படி புள்ள போய் மறைக்காம எதுவும் சொல்லிடுவோம். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு டைரக்டரா வந்து ஒரு படம் எடுக்க வராங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நம்புறாங்கன்னா முதல் ப்ரொடியூசர் நேசிங்க. கண்டிப்பா நேசிச்சு அவங்களுக்கு நல்லபடியா கோஆபரேட் பண்ணி நல்லபடியா படத்தை எடுத்து உங்களுக்கும் ஒரு லைஃப் தராருங்க. உங்களுக்கும் ப்ரொடியூசர் அவர் படம் எடுத்து யாரை நம்பி வராரு, பணத்தை பாவங்க ஒரு 50 லட்சம் அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவாங்க. காசை எடுத்துட்டு வந்தோன்னே அதை எல்லாம் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க டெக்னீஷியன்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப இந்த படத்தை எம்பி முருகனோட ஏன் யாரும் இல்லை பாத்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன தெரியல, ஏன் கதைன்னு சொல்றேன். டைரக்டர் யாரும் எடுக்கல, ஏன்னா காசு கொண்டாந்து கொடுக்குறவன ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துக்கு போய் 4 பேர் நிற்கணும்னா கூட வீட்டில் இருந்து கிளம்புறப்ப பஸ்ஸுக்கு காசு வேணும், அதுக்கு ப்ரொடியூசர் வேணும். அங்கே குடிக்கிற டீக்கு காசு வேணும், அதுக்கு ப்ரொடியூசர் வேணும். மண்டையில இருந்து என்னங்க பண்ண முடியும், காசு இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். அதுக்காக நான் ப்ரொடியூசர் நான் காசு என்கிட்ட நிறையா இருக்கு நான் தும்முறா அப்படி பேசல. உண்மையா பணம் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவைன்னு உலகத்தையே தெரியும். பணத்தை புதைக்கனோட காசுனா புதைக்க முடியாது. அது கண்டிப்பா அது அந்த வார்த்தைக்காக இதை யூஸ் பண்றேன். அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டிருக்காரு. அதுல தான் நம்ம ஷூட்டிங் போறோம், இடத்துல நடிக்கிறோம், எல்லா இடத்துலயும் உட்காடுறோம், சாப்பிட்றோம். இங்கன்னா காத்தே வரல, ஃபேனை போடு, ஏசியை போடு. ஏன்னா நானும் நடிகலாம் வரப்பேன், நானும் சொல்லிடுறேன், நானுமே கேட்க மாட்டேன், சொல்லிடுறேன், நானும் சொல்லிடுறேன், ஏசியை போடு. ஏன் இங்க இல்ல, ஏன் நான் நடந்து வர மாட்டேன், கால் டாக்ஸி எல்லாம் கிடையாது எனக்குன்னு அந்த ஓலோ போட்டு தனியெல்லாம் நான் வரணும், அது மாதிரிலாம் வரணும், இது மாதிரிலாம் வரணும்னு கேட்குறீங்களே, அதெல்லாம் காசு யாரு, ப்ரொடியூசர் தான் காசு கொடுக்குறாரு. அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டீங்களா, அந்த ப்ரொடியூசர் நாசமா போயிடணுமா. இந்த படம் முடிஞ்சுங்க, இந்த படம் முடிஞ்சிச்சு, நல்ல 3 படம். இந்த படத்தை வந்து அந்த 2 மணி நேரம் 12 நிமிஷம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா, இப்ப இந்த படத்துல பாருங்க நல்லா இருக்குன்னு, இந்த படம் நல்லா இருக்குங்க, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு, அந்த பேர் வாங்குறது அவருக்கு தான் நல்ல பேர் வரும். இப்ப வந்து இந்த படத்தை வந்து அவர் மாதிரி ரிலீஸ் பண்ணா அந்த வந்திருக்குமா, என்ன சொல்லிருப்பாங்க, என் போட்ட காசு லாஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், இவ்வளவு பேர் உழைச்சாங்களே டெக்னீஷியன். ஒருத்தர் பேசுறாரு, ஒவ்வொருத்தரும் டெக்னீஷியன்லாம் எனக்கு ஆப்போசிட்டா டெக்னீஷியன் சரி, அங்க படத்தில் நடிச்சவங்களும் என்ன எதிரியை பார்க்கறவே பார்த்தாங்க. டைரக்டர் இப்படி ப்ரொடியூசர் ஏமாத்திட்டாரான்னு பார்த்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் காசு போட்டாரு, போட்டு எடுத்தா அவர் காசு எடுத்து நம்மளும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா அந்த புள்ள கணக்கு கேட்போமே. நான் அதே மாதிரி தான் அவன் கோடி கணக்கில் படத்தை போடுறான், அவன் கேட்க மாட்டான். அந்த ப்ரொடியூசர் பாவமாங்க, அவன் தீண்ட புச்சர் வைக்கிறான் ப்ரொடியூசர், அந்த காசு போடுறாங்க. அவனுக்கு வந்து அந்த உணர்வை கொடுப்பாங்க அந்த ப்ரொடியூசருக்கு. என்னங்க டைரக்டர் சிந்திக்கணுங்க, சிந்திக்கணும். இந்த மனுஷன் எப்படி, அந்த மனுஷன் எப்படி, எல்லாம் அந்த காசுல தான் வாங்கி நம்ம வாழ்ந்தோமே. இப்படி அநியாயமா நம்ம ஒருத்தரை போய் கை விட்டுட்டு போயிட்டோமே. இந்த 2TP ஆர்டிஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. இதுல ஒருத்தர் சொல்றாருங்க, அந்த படத்துல நடிச்ச ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்லி காதுக்கு வருது, என்ன சொல்றாரு, எங்க டைரக்டர் அவரை சென்சார் கூட பண்ண விட மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க, அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாரு எங்க டைரக்டர். தெரியுமா யாரு? இன்னொரு வருஷம் சொல்றேன் பாருங்க. இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். எடிட்ல வந்துட்டு நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு போறேன். அப்ப என்ன பண்ணிருக்காரு, இவரு அமைதியா போய் எடிட்டரை போய் படம் பார்த்துருக்காரு. நான் ட்ரிம் பண்ண படத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நாள் அவர் பேசுறேன்.
ரசி இது மேலே ட்ரிம் பண்ணியாச்சு, நான் வந்து சார் அது உங்கள் விருப்பம் சார், பணத்தை போட்டிருக்கீங்க, கஷ்டங்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கங்க சார், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து அந்த ட்ரிம் பண்ண படத்தை பார்த்தேன், கண்டிப்பாக ஃப்ளாப்பு சார். இப்போ பார்த்தீங்களா ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதை வந்து ஒரு எடுத்த ஒரு டைரக்டர் அவர் சொல்றாரு இந்த படம் ஃப்ளாப்புங்கிறார். அதுக்கும் ஆதாரம் இருக்கு. அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. குதிரை முடியும் மாதிரி அவர் நாக்கு எங்கிட்ட திரும்பினாலும் குத்தும், எங்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அவர் இந்த பணம் வாங்கலன்னு சொன்னதுக்கும் அவர் பணம் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. நான் அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவரை வந்து எனக்கு பக்கத்தில் நிகராக நினைக்கிறதுக்கு தகுதி இல்லை.